குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21 ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை இருந்து 27 ஜூன் 2026 சனிக்கிழமை வரை மீன ராசிக்கான வாரப்பலன். இது ஒரு 30% கோச்சார அடிப்படையில் ஒரு பொது பலன் தான். இது மீதி 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில தான் தெரிவதாக இருக்கும். அதனால மீன ராசிக்கு கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 30% தான் பொது பலனாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக அடிப்படையில் பலன் தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் மீன ராசிக்கான இந்த வாரத்துக்கான பலன் எது போல வெளிப்படும் என்றால், முக்கியமாக கோச்சார கிரகங்கள் உங்க ராசி அடிப்படையில் பார்த்தா எங்கெங்க இருக்குன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல கடகத்துல உச்சம் பெற்று இருக்கு. ரெண்டாவது அது 9ஆம் பார்வையாக உங்க வீட்டை பார்ப்பது ரொம்ப சிறப்பான ஒரு அதிர்ஷ்டமான சூழல் தான். திரிகோண அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கு, உச்ச குருவா இருக்கிறதுனால ஒரு சனியின் ஜென்ம சனியோடைய தாக்கம் பெரிதளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ரெண்டாவது சனி உங்க ராசியில ஜென்ம ராசியை உங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கு, 7 வர சனி. அதுக்கப்புறம் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுல மிதுனத்துல நிஷ்பலம் கொண்டு இருக்கு, பலம் இழந்து இருக்கு, நட்பு வீட்டுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துல ரிஷபத்துல அமர்ந்து உள்ளது. புதன் ஜூன் 21 வரைக்கும் மிதுனத்துல இருக்கு. அப்போ ஜூன் 22 இருந்து கடைசி வார இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஜூன் 22 பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு 5ஆம் வீட்டுல தான் அது பயிற்சியாகி போகும். அது குரு சுக்கிரனுடன் இணைக்கின்றது. ராகு அது பார்த்தீங்கன்னா ராகு உங்க வீட்டுல இருந்து 12ஆம் இடத்துலயும், கேது உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துலயும் இருக்கின்றது. இதுதான் கிரகங்கள் உங்க வீட்டுல இருக்க சூழல். இந்த அடிப்படையில சந்திரனுடைய நகர்வு அடிப்படை கிரகங்கள் இருக்கும் தன்மை கொண்டுதான் அந்த பொது பலன் 30% பலன் வெளிப்படுவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7 வர சனி ஜென்ம சனி நடக்கிறதுனால அதுதான் அந்த சனியோட சூழலை நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்றதா இருக்கு. அதனால உடல்நிலையில பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி காலத்துல சோர்வு, மனதில் தேவையற்ற குழப்பம், செயலில் ஒரு தாமதம், வீணான அலைச்சல், இதெல்லாம் ஒரு விதமான போட்டி வாட்டி கொண்டிருக்கு. அதை நல்லாவே நீங்க உணர்ந்திருக்கலாம். இருந்தோம் முன்னாடி குரு பார்வை இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை விட இப்போ கொஞ்சம் வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ட்டு நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு 9ஆம் பார்வையா டைரக்டா சனியை பார்க்கறதுனால அந்த கால தாமதெல்லாம் ஒரு உத்தரவாதத்தோட கிடைக்கிறது, ஒரு உத்தரவாதத்தோட கிடைக்கும். அதாவது எது காத்துக்கிறன்றது ஒரு அர்த்தம் இல்லாத சூழல் இப்போ ஒரு அர்த்தத்தோட நகரும். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அது குரு பார்வையினால். அதனால இப்ப இருக்க சூழல் ஜென்ம சனி காலத்துல எதையும் அவசரப்பட்டு எதையும் முடிவு எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் மிக முக்கியமாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவங்களுடைய விமர்சனங்களை எந்த வித முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கான வெற்றியை தேடி தருவதா இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நகர்வை வச்சுதான் இந்த வாரத்துக்கான பலன் நம்ம சொல்வதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீடான சிம்மத்துல கேதுவுடன் இணைக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை 21 அது கேதுவுடன் இணைகிறதுனால அது ஒரு விதமான கிரகண தோஷம் தான். 6ஆம் இடத்துல சந்திரன் மறைவதும் ஒரு வித மறைவு ஸ்தானம். அதனால போதி மட்டும் கொஞ்சம் அமைதியாக கடந்து செல்வது நல்லது. ஏன்னா எதிர்ப்புகள்லாம் தேவையில்ல, எதிர்ப்புகள்லாம் வரலாம். ரெண்டாவது 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல பார்த்தா புதன் இருக்கு, சூரியனும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தைரியம் ஆற்றல் கொண்டு தான் செயல்படுவீர்கள். 3லையும் செவ்வாய் இருக்கிறதுனால இருந்தும் 6ல 3 சுபகிரகங்கள் மறைவா இருக்கிறது, 2 சுபகிரகங்கள் மறைவா இருக்கிறதுனால சரி. 6ஆம் இடத்துல கேது ரொம்ப வலுவா இருக்கிறதுனால சந்திரன் மறைவுனால ஒரு குழப்பத்தை உண்டாகும். அதுவும் உத்திர நட்சத்திரத்துல அமருது. சூரியனும் 4ஆம் இடத்துல நிஷ்பலம் கொண்டு இருக்கிறதுனால மன ரீதியான ஒரு தவிப்பு, ஒரு பயம், பதட்டம் கண்டிப்பா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அதனால அன்றைய பொழுது வீணா விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22, 23 இந்த 2 தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு செல்கின்றது, கன்னி வீட்டுக்கு செல்கின்றது. அது முதல்ல அதே உத்திர நட்சத்திரத்துல போகும்போது அது சிம்மத்தின் தன்மையை தான் வெளிப்படுத்துவதா இருக்கும். அதனால அரசு தொடர்புடைய விஷயங்கள், அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் ஒரு விதமான கொஞ்சம் காலதாமதம் கொண்டுதான் நகரும். ஏன்னா சனியை 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றது. அதனால உங்களுக்கு தைரியம், ஆற்றல் எல்லாம் ஒரு விதமா பாசிட்டிவா போறதோட ஒரு விதமான எதிர்மறை கொண்டுதான் நகரும். அதை கவனிங்க. ரெண்டாவது செவ்வாய் சூரியன் இருக்க மிதுனத்துல அதிபதி புதன் நல்லா 5ஆம் இடத்துல இருக்கனால புத்தினால விஷயங்களை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. செயல்படுறதுல ஒரு தாமதம் இதுவா இருந்தாலும் புத்தியில செயல்பட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னியிலே பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு போகும்போது ஓரளவுக்கு மன தெளிஞ்சு ஏற்படும், முடிவுகளும் ஆனால் செயல்படுறதுல ஒரு தாமதம் உண்டாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சித்திர நட்சத்திரத்துக்கு போகும்போது அது செவ்வாயின் அம்சம் பொருந்திய நட்சத்திரம், அது 3ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால ஒரு தைரியமான ஆற்றல், துணிச்சல், வேகம் கொண்டு செயல்படும். அதாவது 23ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் நகர்ந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 8ஆம் வீடான துலாத்துக்கு நகர்றதுனால அன்றைய பொழுது, அதாவது 24, 25, 26 அந்த 3 தேதி சந்திரன் 8ஆம் இடத்துல துலாத்துல இருக்கிறதுனால சந்திராசிரமமாக கருதப்படுகிறது. அதனால தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். வாகனங்கள், தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக அந்த 2 நாட்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகள், திட்டங்கள் எல்லாத்தையும் தள்ளி வைங்க. பெரிய முதலீடுகள்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். உடல்நிலையை, முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா சனி ஜென்மத்துல இருந்தா சனி அது ஒரு நிஷ்பலம் கொண்டு இருக்கும், பலவீனம் அடைஞ்சிருக்கும். அது 7ஆம் இடத்துல இருந்தா பலமா இருக்கும். அது லக்னத்திலேயே ராசியில இருந்தா அது பலம் எழுந்திருக்கும். அதாவது சிக்னல் இல்லாத ரோடு மாதிரி, யார் வேணா போலாம், முட்டியும் போது தானே ஏற்படும். அதெல்லாம் முக்கியமாக உடல் நலம், தூக்கம் இல்லாத பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் கவனித்து தவிர்த்து கொள்ளுங்கள்.
அந்த 24, 25, 26 அந்த 2 நாட்கள் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் துலாத்து இருக்கிறதுனால சந்திராசமா இருக்குதுன்னா அந்த போதை மட்டும் தவிர்த்துக்கொள்ளும். அது கடைசியா பார்த்தீங்கன்னா வார இறுதி நாளான 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு செல்கின்றது. சனியின் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் போய் அமரும். சனியை வந்து உங்க ஜென்ம சனியா இருக்கிறதுனால அதே சூழல் தான் உங்களுக்கு மன ரீதியான ஒரு தோய்வு இதுதான் ஏற்படும். ஏன்னா சந்திரன் வந்து விருட்சகத்துல நீச்சம் ஆகுறதுனால அது சந்திராசிரம காலத்துடைய தொடர்ச்சி அப்படியே வந்து வார இறுதி நாட்களான சனிக்கிழமையும் தொடர்வதா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த சந்திராசிரமம் இருந்த காலகட்டத்துல பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அந்த விருட்சிக ராசியை வந்து குரு 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால ஓரளவுக்கு மனம் தெளிவடைஞ்சதா இருப்பீர்கள். ஆனா செயல்படுறதுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். இருந்து வந்து குரு பார்வையினால அந்த விருட்சிக ராசியும் பார்க்கறது உங்க ராசியும் பார்க்கறதுனால ஓரளவுக்கு அதை வந்து பேலன்ஸ் பண்ற சூழல் தான் இருக்கும். இருந்தும் வந்து இருக்க நடும்புற சூழலை வந்து சொல்கின்றேன். அதை வந்து கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜென்ம சனி தான் உங்களுக்கு ஒரு பெரிய இது. 2வது உச்சகுரு இருக்கிறதுனால அறிவு ரீதியான ஒரு விஷயங்களை வந்து நல்லா வெளிப்படுவதா இருக்கும். உள்ளுணர்வுல வந்து உங்களுக்கு நம்பிக்கையான சிந்தனைகள் உண்டாகும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தைரியம், திறமை, ஒரு சுறுசுறுப்பு எல்லாமே ஏற்படும். எதிரிகள் வந்து எளிதில் வீழ்த்துற ஆற்றல் உண்டு. முக்கியமா அந்த 12ல ராகு இருக்கிறதுனால ஒரு திடீர் விரயங்கள், மருத்துவ சார்ந்த செலவுகளும் உண்டாகலாம். அதனால சேமிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். 7ல சந்திரன் போகும்போது குடும்ப உறவுல கொஞ்சமா எனக்குமான சூழலா இருக்கும். குழந்தைங்க கல்வி, எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். குருவின் பார்வை உங்க ராசியில இருக்கிறதுனால பெரிதளவுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கான சூழலை நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த சந்திராசிரம நாட்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 24, 25, 26 தேதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. போதி மட்டும் தொலைதூர பயணங்கள்லாம் அவாய்ட் பண்ணிங்க. இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மீனராசிக்கு 3 நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதுல பூரட்டாதின்றது குருவுடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரம், உங்க ராசிநாதன் நட்சத்திரம். அதனால வந்து அவங்க நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு விதமா நல்லதுதான், ராஜயோகம் கொண்ட இதுதான். ஏன்னா குரு நட்சத்திரம், குரு பார்வையா இருக்கிறதுனால மற்ற நட்சத்திரத்தை விட அவங்களுக்கு சிறப்பு தான். அதனால வந்து தொழில் ரீதியாகவும் பொறுப்புகள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சனியின் நட்சத்திரம். அது வந்து ஜென்ம சனி அதுலயே இருக்கிறதுனால சனி வந்து ஒரு விதமா நிஷ்பலம் ஆனதுனால எதையும் வந்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. பொறுமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்க வேண்டும். அதனால எந்த ஒரு விஷயத்தாலும் நிதானமாக செயல்பட்டு விஷயங்களை வந்து சாதித்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புதனின் அம்சம் குறைந்த நட்சத்திரம். அது ஜூன் 22ஆம் தேதியில புதன் வந்து குருவுடன் சேர்றதுனால நல்ல ஒரு சிந்தனை, கல்வியில மாணவர்களின் கல்வி, ஒரு நல்ல உங்களுக்கு படைப்பாடு சிந்தனை எல்லாமே, அறிவு சார்ந்த முன்னேற்றம் எல்லாமே ஏற்படுவதாக இருக்கும். உங்களுடைய பேச்சுடைய மதிப்பு, அந்தஸ்து எல்லாம் உயர்வதாக இருக்கும். இந்த அடிப்படையில் மீன ராசிக்கான இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 3, 5, 7. அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள், வெள்ளை. ஆன்மீக பரிகாரம் எடுத்தோம்னா சனிக்கிழமை வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம். அந்த ஜென்ம சனியோட தாக்க குறைக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. தினமும் காலையில வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். வியாழகமான தட்சிணாமூர்த்தியை வணங்குவது சிறப்பு. அதனால வந்து மீனராசிக்காரன தங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் கொண்டு செயல்பட்டு வாருங்கள். அதனால் குருவின் அருள் வந்து முழுமையாக தங்களுக்கு கிடைக்கட்டும். அதனால் மீனராசிக்காரன தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்டு நட்படுத்த உறவு எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.